அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்னென்ன முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, கிட்டத்தட்ட 24,815 கோடி ரூபாய். இது ஒரு பெரிய முதலீடு. நம்ம ரயில்வே கனெக்டிவிட்டியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக சென்ட்ரல் கேபினெட் ஒரு மெகா திட்டத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் இந்த காசு எங்கெங்க போகுதுன்னு. குறிப்பா உத்தரப்பிரதேசம், ஆந்திரா இந்த 2 மாநிலங்கள்லயும் ரயில் டிராஃபிக்கை குறைச்சு சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்தை ஈஸியாக்குறது தான் நோக்கம். இதனால அங்க பொருளாதார வளர்ச்சியும் சூப்பரா இருக்கும் இல்லையா? ஏப்ரல் 21 நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே. இது ஏன் முக்கியம்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸரும் மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஞாபகப்படுத்துற நாள் இது. அன்னைக்கு கொடுக்குற அவார்ட்ஸ், அப்புறம் அந்த அவார்ட் வாங்கின ப்ராஜெக்ட்ஸ், இதெல்லாம் நம்ம எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து நம்ம டெக்னாலஜி அண்ட் செக்யூரிட்டி பக்கம் போலாம். இதுல நம்ம பாரம்பரியத்தை எப்படி பாதுகாக்கிறோம்னு சேர்த்து பார்க்க போறோம். நம்ம எல்லைகள்ல ஒரு புதுக்கண், ஆமாங்க, பிராஜ்னான்னு பேரு, முழுக்க முழுக்க நம்ம நாட்டிலேயே உருவாக்கின ஒரு சிஸ்டம் இது. பார்டர் செக்யூரிட்டியில ஒரு புரட்சியே உண்டாக்க போகுதுன்னு சொல்றாங்க. சோ இந்த பிரஜ்ஞானா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு அட்வான்ஸ்டு சேட்டலைட் இமேஜிங் சிஸ்டம். அதாவது ரியல் டைம்ல நம்ம எல்லைகளை கண்காணிக்கும். இதை முழுக்க முழுக்க நாமளே டெவலப் பண்ணியிருக்கோம். இதனால பாதுகாப்பு தொழில்நுட்பத்துல நாம தற்சார்பு அடையிறதுக்கு இது ஒரு பெரிய மைல்கல்லு. இப்போ இருக்கிற பெரிய தலைவலி சைபர் அட்டாக் தான். இதை சமாளிக்க சிடாட்டும் ஜம்ஸ் ஆட்டோமேஷனும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஐடியா பண்ணிருக்காங்க. ஒரு வீடியோ கேம் விளையாடுற மாதிரி ட்ரைனிங் கொடுத்து நிஜமான சைபர் தாக்குதல்களை எப்படி எதிர்கொள்றதுன்னு கத்துக் கொடுக்க போறாங்க. செம்ம ஐடியா இல்ல? பாருங்க, நாம ஒரு பக்கம் டெக்னாலஜில ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருந்தாலும் நம்மளோட ஆயிரக்கணக்கான வருஷ பழமையான அடையாளங்களை மறக்கல. லடாக்ல பாறைகள்ல செதுக்கப்பட்ட அந்த காலத்து ஓவியங்கள், அதாவது பெட்ரோகிளிப்ஸ், அதை பாதுகாக்கிறதுக்காகவே இந்தியாவுல முதல் முறையா ஒரு பார்க் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பூமி நம்ம பெருமை. சுற்றுச்சூழல் பாதுகாப்புல இந்தியாவுக்கு உலக அளவுல என்ன அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 22ஆம் தேதி வேர்ல்டு எர்த் டே கொண்டாடுறோம். இந்த நாள்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக உழைக்கிறவங்கள பாராட்டுவாங்க. அந்த வகையில இந்த வருஷம் ஒரு இந்தியரோட முயற்சிக்கு ஒரு பெரிய சர்வதேச அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. உள்ளூர்ல செய்யற ஒரு பசுமையான வேலைக்கு உலகளவுல கிடைச்ச மரியாதை. இந்த வார்த்தைகள் யாருக்கு பொருந்தது தெரியுமா? ஒரு முன்னாள் இந்திய எம்பி. அவர் மரம் நடுறதுல செஞ்ச அர்ப்பணிப்புக்கு கிடைச்ச ஒரு பெரிய அவார்டை பத்தி தான் இது சொல்லுது. இதை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. குளோபல் கிரீன் ஐகான் அவார்ட் 2026 வாங்கினவர் சந்தோஷ்குமார், முன்னாள் எம்பி. எதுக்காகனா அவரோட கிரீன் இந்தியா மாடல் அப்படிங்கிற காடு வளர்ப்பு திட்டத்துக்காக. இந்த அவார்டு எங்க கொடுத்தாங்கன்னா யூகேல நடந்த உலக காலநிலை தலைவர்கள் மாநாட்டுல. சரி, இப்ப நம்ம ஃபோக்கஸை கொஞ்சம் மாத்தலாம். தனி நம்பர் சாதனை, அப்புறம் சில நாடுகள் எடுக்கிற வித்தியாசமான சமூக கொள்கைகள்னு 2 விஷயங்களை பார்க்கலாம். இந்திய செஸ் வீராங்கனை வைஷாலி ரமேஷ் பாபு ஒரு வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. சைப்ரஸ்ல நடந்த ஃபிடே கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்ல ஜெயிச்சு இப்போ உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. இது இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பெருமை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிற முதல் இந்திய பெண் இவங்க தான். இது கண்டிப்பா எக்ஸாம்ல வர வாய்ப்பு இருக்கிற ஒரு கேள்வி. ஒரு வரலாற்று மைல்கல் இது. இங்க பாருங்க, 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒரே நேரத்துல நடக்குது. ஒரு பக்கம் நம்ம இந்தியா வைஷாலியோட தனிநபர் திறமைய உலகமே பார்க்குற மாதிரி கொண்டாடுது. இன்னொரு பக்கம் இந்தோனேஷியா 16 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு சோஷியல் மீடியாவை தடை செஞ்சு தென்கிழக்கு ஆசியாவில் இப்படி செஞ்ச முதல் நாடா இருக்கு. 2 விதமான அணுகுமுறை. சரி, ஃபைனலா ஒரு குயிக் ரீகேப். இதுல இருக்கிற முக்கியமான பெயர்களையும் வார்த்தைகளையும் மட்டும் ஒரு தடவை பார்த்துடலாம் வாங்க. முதல்ல பிரஜ்னா. இது நம்ம பார்டர் செக்யூரிட்டிக்காக நாமளே உருவாக்குன ஒரு ஹைடெக் சேட்டலைட் இமேஜிங் சிஸ்டம். அடுத்து வைஷாலி ரமேஷ் பாபு. ஃபிடே விமென்ஸ் கேண்டிடேட் செஸ் டூர்னமெண்ட்ல ஜெயிச்ச முதல் இந்திய பெண், சரித்திர சாதனை. அடுத்து லடாக். ஏன் முக்கியம்? நம்மளோட பழங்கால பாறை ஓவியங்களை பாதுகாக்க இந்தியாவில் முதல் முறையா ஒரு பார்க் அமைச்ச இடம் இதுதான். கடைசியா பசுமை இந்தியா மாடல். இது முன்னாள் எம்பி சந்தோஷ்குமாருக்கு சர்வதேச குளோபல் கிரீன் ஐகான் அவார்டை வாங்கி தந்த காடு வளர்ப்பு திட்டம்.